வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடன் திருவண்ணாமலையின் தெய்வீகத் தொடர்பும் ஆஞ்சநேயரின் பக்தி பயணமும் பற்றிய ஒரு அற்புதமான கதையை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். திருவண்ணாமலையின் சக்தியும் ஆஞ்சநேயரின் ஆன்மீக சாதனைகளும் எப்படி இணைந்துள்ளன என்பதை விளக்கி இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் புது பரிமாணம் சேர்க்கும். இதோ உங்கள் சுவைக்கு தக்க ஒரு நெடிய ஆன்மீக பயணம். ஆஞ்சநேயரும் திருவண்ணாமலையும். இராம பக்தர்களில் மிகச்சிறந்தவர் ஆஞ்சநேயர். அவருடைய அன்னை அஞ்சனாதேவி தனக்கு குழந்தை பிறக்கவில்லையே என்று பல திருத்தலங்களுக்கும் சென்று புண்ணிய நீராடி தெய்வங்களை வணங்கி பிரார்த்தனை செய்தார். பல புண்ணிய நதிகளையும் தவஸ்தலங்களையும் தரிசித்தவாறே வந்த அஞ்சனாதேவி திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். அங்கிருந்த பல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடி நாள்தோறும் கிரிவலம் மேற்கொண்டார். கிரிவல பாதையில் உண்ணாமுலையம்மன் தீர்த்தம் சிறப்பு வாய்ந்தது. கோடை காலங்களில் வற்றிவிடுகிறதே என்றாலும் இது சிவபெருமானின் தெய்வத் துணையாய் ஆவதற்கு அம்பிகை தவம் செய்த இடம் என்பதால் சூட்சுமமாக இங்கு எப்போதும் தீர்த்தம் இருக்கும். அஞ்சனாதேவி திருவண்ணாமலையை சுழல்வல கிரிவலம் செய்தார். இதுதான், அதாவது சுழல்வல கிரிவலம் என்றால் என்ன என்பதை தெளிவாக பார்ப்போம். கௌதம முனிவர் ஆசிரமத்துக்கு அருகில் குடில் அமைத்து மலை வலம் வந்து அருள் பெற்றான். ஒருவர் தன்னை தானே சுற்றிக் கொள்வது ஆத்ம பிரதட்சிணம் எனப்படும். நம் உள்ளிருந்து இயக்கும் கடவுளுக்கு வணக்கத்தை தெரிவிக்க வலப்புறமாக சுற்றுவது இதுதான். இவ்வாறு தன்னை தானே சுற்றியவாறு திருவண்ணாமலையை கிரிவலம் வருவது சுழல் வல கிரிவலம் எனப்படும். கிரிவலம் என்றாலே பலர் சற்று யோசிக்கின்றனர். 14 கிலோமீட்டர் சுற்றளவை எவ்வாறு நடக்க முடியும் என்று சற்று அச்சமும் கொள்கின்றனர். ஆனால் முடியும் என்ற உறுதியை மட்டுமே கைக்கொள்ளுங்கள். அதற்கு உறுதுணையாய் அருணாச்சலேஸ்வரன் இருப்பார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். ஒரே நாள் இரவில் தொடங்கி சில மணி நேரங்களில் விடியுமுன்னே முடிவடைகிறது கிரிவலம். ஆஞ்சனாதேவி செய்த கிரிவலம் 2 கால்களால் மட்டும் செய்வது அல்ல. மேலே சொன்னாற் போல சுழல் வல கிரிவலம் முறையே தொடர்ந்து 2 நாட்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வந்தார். இவ்வாறு கிரிவலம் செய்த அஞ்சனாதேவி ஆஞ்சநேய மகாபிரபுவை கர்ப்பம் தாங்கும் நல்வரம் பெற்ற புண்ணிய இடமே காயத்ரி தரிசன பகுதி. மேலும் குழந்தைகளுக்கு முதலாண்டு நிறைவில் செய்யப்படும் அன்னம் பிராசனம், அதாவது முதன்முறையாக அன்னம் ஊட்டப்படும் விழா ஆஞ்சநேயருக்கு திருவண்ணாமலையில்தான் நடைபெற்றது. திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் உள்ள உண்ணாமுலையம்மன் தீர்த்தக்கரையில் அன்னதானம் செய்வோருக்கு குழந்தை பேறு உண்டாகும். குழந்தைகள் சிறந்த ஒழுக்கத்துடனும் தெய்வ பக்தியுடனும் வளர்ந்து பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பர். குழந்தை பேறு இல்லாமல் வருந்துபவர்கள் பலர். அவர்கள் அருணாச்சலேஸ்வரரை மனதில் நன்கு தியானித்தவாறே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கூடி வரும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வர வேண்டும். ஆஞ்சநேயருக்கும் திருவண்ணாமலைக்கும் உள்ள தொடர்பு. சீதா பிராட்டியின் பூஜைக்காக பலவித லிங்கங்களை அவசரமாக கொடுத்தவர் அல்லவா? சரியான நேரத்தில் வர முடியாமல் போனதால் இவ்வாறு காலம் தாழ்த்தி வந்து விட்டோமே என்று மனம் வருந்தினார். தமது நீண்ட வாளால் லிங்க மூர்த்திகளை கொண்டு வந்து சேர்த்தார். பக்தி பெருக்கினால் அவர் அவ்வாறு செய்தார். எனினும் அதற்கு பிராயசித்தம் தேடினும் அந்த லிங்க மூர்த்திகளுக்கு பல பஞ்சபூத சக்திகளை அளிக்க எண்ணினும் அதற்கான பூஜை முறைகளை அறிவதற்கான நேரத்தை எதிர்பார்த்திருந்தார். அச்சமயத்தில் ஒரு நாள் மார்க்கண்டேய மகரிஷி ஆஞ்சநேயர் முன்னிலையில் வந்தார். அவருடைய வருகையால் ஆஞ்சநேயர் மகிழ்ச்சி கொண்டார். சிவபெருமான் தமது காலால் காலனையும் எட்டி உதைக்கும் படி செய்த ஞாலம் புகழ் மகரிஷி அல்லவா அவர். ஆஞ்சநேயரை பார்த்த மார்க்கண்டேயர் தமக்கு அருணாச்சலேஸ்வரர் அருளிய ரசமணி சித்தியை பெற தகுதி முற்றிலும் வாய்ந்தவர் அவரே என உணர்ந்தார். அவ்வாறு ஆஞ்சநேயரை தன்னுடன் அழைத்துக் கொண்டு திருவண்ணாமலைக்கு வந்து திருவண்ணாமலையை கிரிவலம் செய்து அங்குள்ள ஒரு பெரிய மலை மீது அமரச் செய்து ரசமணி சித்தியை முறையாக உபதேசம் செய்தார் மார்க்கண்டேய மகரிஷி. இந்நிகழ்ச்சி நடந்தது அனுமந்த் ஜெயந்திக்கு முந்தைய பௌர்ணமியில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையை கிரிவலம் வருவது மிகவும் பலன் தரக்கூடியது. இதற்காக பலர் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையை கிரிவலம் செய்வதை முக்கியமாக கருதுகின்றனர். முக்கிய விஷயம், மார்க்கண்டேயர் மற்றும் அகத்தியர் இருவரும் சிவபெருமானின் பெரிய பக்தர்கள் மற்றும் மகா முனிவர்களாக விளங்கினர். அவர்கள் அருணாச்சலேஸ்வரரின் அருளால் தங்கள் வாழ்க்கையில் பல ஆன்மீக சாதனைகளை மேற்கொண்டனர்.
இந்த 108 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்த நிகழ்வு திருவண்ணாமலையின் தெய்வீக சக்தியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் நிகழ்ந்தது. 108 லிங்கங்கள் மற்றும் ரசமணி கோலங்கள். 108 லிங்கங்கள் இவை அனைத்தும் சிவபெருமானின் பல வடிவங்களை பிரதிபலிக்கின்றன. ஒவ்வொரு லிங்கமும் ஒரு குறிப்பிட்ட திசை அல்லது தெய்வத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் திருவண்ணாமலை மட்டும் அல்லாமல் அதன் சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் ஆன்மீக சக்தி பெருகியதாக கூறப்படுகிறது. 64 ரசமணி கோலங்கள். ரசமணி என்பது ஆன்மீக சக்தியை தன்னகத்தில் நிறுத்திக் கொள்ளும் ஒரு தனி வகை கற்கள் அல்லது கோலங்கள். இவை திருவண்ணாமலையின் 8 திசைகளிலும் நிலத்தடியில் பதிக்கப்பட்டன. ஒவ்வொரு திசைக்கும் 8 கோலங்கள் என்ற வகையில் 64 ரசமணிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. 7 திக்கு லிங்க பூஜைகள். ஒவ்வொரு திக்கிற்கும் பொருத்தமான லிங்க பூஜைகள் மற்றும் குறிப்பிட்ட மூலிகைகள், மந்திரங்கள் வழிபாட்டில் பயன்படுத்தப்பட்டன. இந்த பூஜைகள் அந்த பிரதேசத்தின் அனைத்து தரவுகளையும் திருத்தும் வகையில் நடந்து வந்தன. இவற்றின் முக்கியத்துவம் மகா முனிவர்கள் இப்படி முன்னெடுத்த காரணம் திருவண்ணாமலை எப்போதும் தெய்வீக சக்தியை தன்னகத்தில் நிறுத்திக் கொள்ளும் இடமாகவே திகழ வேண்டும் என்பதற்காக. மேலும் லிங்க பூஜைகளின் மூலம் பக்தர்களுக்கு மிகுந்த அருளை பெறும் வழியை அமைத்து வைத்துள்ளனர். இந்த நிகழ்ச்சிகள் திருவண்ணாமலையின் ஆன்மீக மகிமையை மேலும் உயர்த்தும் வகையில் அமைந்துள்ளன. இப்பகுதியில் கிரிவலம் செய்வது மற்றும் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் இருப்பது மிகுந்த பலனை அளிக்கக்கூடியது என்று கருதப்படுகிறது. ஒவ்வொரு திக்கிற்கும் 8 ரசமணி கோலங்களாக அஷ்டகோண வடிவில் அவை பிரதிஷ்டை செய்யப்பட்டன. எனவே எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழித்தாலும் அந்த ரசமணிகளின் தெய்வீக சக்தி குன்றாமல் ஜோதியாக அருள் புரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த கதையை கேட்டதற்கு பிறகு திருவண்ணாமலையின் ஆன்மீக மகிமையை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஆஞ்சநேயரின் பக்தியும் மார்க்கண்டேயர், அகத்தியர் ஆகியோரின் அருளும் நமக்கு எல்லோருக்கும் இம்மகிழ்ச்சியை வழங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் உங்களது கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.